அந்த கஞ்சா கருப்பங்க ஃபுல்லாக நடந்துட்டு வந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு கார்லேருந்து பணத்தை வாங்கிட்டு அந்த மைல்கால் மேலே உட்காந்துட்டு ஒரு பீடி பற்ற வைப்பாரு. அது மட்டும் நீங்கள் இருக்கீங்க. இந்த 2 ஷாட் எனக்கு அந்த 3வது ஷாட் நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இந்த 2 ஷாட் உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு? சார் கதை எழுதும் போதே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன் காமிக்கும் போது ஃபுல் டீட்டெயிலிங் காமிக்கணும் அப்படின்னு நினச்சி கஞ்சா கருப்பில் ஆரம்பிக்கிறனால அது ஃபுல்லாக ஸ்டெடிகம் ஷாட் தான் யோசிச்சது. ஏன்னா ஃபுல் இதையும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஃபுல்லாக ஃபுல் இது லொக்காலிட்டியை காமிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு. அப்போ எண்டும் அவரோட முடிக்கும் போது அந்த ஸ்டெடி கேம் ஷாட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இன்னொன்று யூஸ்வலாக கொலை பண்ணும்போது நம்மளை காமிக்கிறோட ஆஃப்டர் எஃபெக்ட் காமிச்சோன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். பின்னாடி ஒன்று பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நம்ம காமிச்சிட்டோம்னா அது ஒன்றுமே இல்லை. காமிக்காம போது அதோட எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். நான் இந்த படத்தில் எல்லாம் பண்ணியிருப்பேன்னா கொலை பண்ணுறதெல்லாம் குத்துறதெல்லாம் காமிக்க மாட்டோம். குத்தி முடிச்சதுக்கப்புறம் குத்த போகிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் தான் எடுத்துன்னு குத்த போகிறதுக்கு